ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு உள்ளி தக்காளி எல்லாம் வெட்டி வச்சாச்சு. நூடுல்ஸ் இங்கே பாருங்கள் இருக்குது. இன்றைக்கி ஸ்மால் ஃபேமிலி வீட்டு ஸ்டைலில் தான் இன்றைக்கி நீங்கள் நூடுல்ஸ் பார்க்க போகிறீங்க. சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நிறைய வகையெல்லாம் போட மாட்டேன், கொஞ்சம் கூட. இது தேங்காய் தான், நான் பாமாயில் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா தேங்காயில் தான் வந்து நான் எல்லா வகையுமே செய்கிறது. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொட்டுனதும் உள்ளி போட்டிருக்கான். தீயை கொஞ்சம் குறைச்சி வைப்போம். எங்களுக்கு இந்த கேஸ் வந்து தீ குறைச்சாலும் குறையாது, நாசம் ஆகிட்டு. சரி, உள்ளி போட்டுக்கலாம். உள்ளியை போட்டு நல்லா வதக்கணும். போட்டாச்சு, நல்லா வதக்கி விடுவோம். உள்ளி நல்லா வதங்கினதும் தக்காளியை போடலாம். நல்லா வதங்கிட்டு உள்ளி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி தான் செய்வேன். எல்லோரும் எப்படி செய்வீங்கன்னு தெரில, நான் இந்த மெத்தடில் தான் நான் செய்வேன். இதுதான் எங்கள் ஸ்மால் ஃபேமிலி வீட்டு ஸ்டைல் நூடுல்ஸ் செய்வது எப்படி. உள்ளியை நல்லாவே வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா ஒரு நூடுல்ஸ் தான் இருக்குது, அதனால நான் ஒன்று தான் இன்றைக்கி வச்சு சமைக்க போகிறேன். அதனால கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் உள்ளி. நான் மிளகு எடுக்கலை, நான் மிளகு எடுக்க மாட்டேன். ஏன்னா நூடுல்ஸ் எனக்கு மிளகு பிடிக்காது. கொடை மிளகாய் இருந்தால் எடுப்பேன். எங்கள் வீட்டில் கொடை மிளகாய் இல்லை, அந்த மிளகாயெல்லாம் நல்லா எரிக்கும். நான் மிளகு சாப்பிடவும் மாட்டேன், அதனால் மிளகு எடுக்கலை. நீங்கள் வேணால் மிளகு போட்டுக்கலாம், நான் மிளகு போடலை. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா வதங்கியாச்சு. இனி வந்து தண்ணியை ஊற்றுவோம். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றுங்க. நான் கொஞ்சம் தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் தண்ணி தான் நான் ஊற்றுறேன் கூடுதல். எனக்கு மேகியோட தண்ணி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் தக்காளி உள்ளியெல்லாம் வதக்கி தண்ணி ஊற்றி அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் வதக்கியாச்சுன்னா தேங்காய் எனக்கு வந்து தண்ணி ரொம்ப பிடிக்கும். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதித்த உடனே நூடுல்ஸ் எடுத்து போடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டு. நூடுல்ஸ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நூடுல்ஸ் கிடக்கட்டு. நான் இப்படி குத்தி விடியேன், எப்படி குத்தி விடக்கூடாது, நான் சும்மா விடியேன். நூடுல்ஸை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து பொடியெல்லாம் தட்டி நல்லா கொதிச்சிச்சு. பொடியை தட்டி கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு மிளகு பொடி, உப்பெல்லாம் போடலாம். உப்பெல்லாம் கொஞ்சம் தான் போடணும். சிலவங்க வந்து இது வரைக்கும் பொடி மட்டுமே போட்டு செய்வாங்க. நான் வந்து அந்த பொடியும் போட்டு மிளகு பொடி, உப்பெல்லாம் கொஞ்சம் போடுவேன். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பொடி போட்டாச்சு. இனி கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் உங்கள் தேவைக்கு தக்கன கொஞ்சம் போடுங்க. உப்பு இங்கே பாருங்கள், நான் பொடிச்சு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் பொடி உப்பு இல்லை, அதனால கொஞ்சம் உப்பும் போதும். நீங்கள் எப்படி எரிப்பா சாப்பிடுவீங்களா இல்லை உப்பு கொஞ்சம் கூட்டி போடுவீங்களா, அது உங்கள் விருப்பம். நான் கம்மியாக தான் போட்டேன். நல்லா கொதிக்கட்டேனே. கொதிக்கிறது தெரியுது அவங்களுக்கு, நல்லா கொதிச்சு வருது. தண்ணி நான் எவ்வளோ ஊற்றுனேன், தண்ணி எவ்வளோ தான் இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்ப்போம், உப்பு மிளகு பொடிலாம் கரெக்டாக இருக்கானே. கொஞ்சம் மிளகு பொடி இல்லாத பொடி இருக்குது. கொஞ்சம் தான் போட்டேன். கொஞ்சம் உப்பும் போட்டோம். நான் ஃபஸ்ட்லேயே கம்மியாக தான் போட்டேன், ஏன்னா கொஞ்சம் கூட்டிட்டுனா. என்ன நூடுல்ஸ் செய்து முடிஞ்சாச்சு. யாருக்கெல்லாம் நூடுல்ஸ் செய்யணுமோ இதே போல் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையே சொல்கிறேன், ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.